எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறொன்றுமறியேன் பராபரமே. என் அன்பான உறவுகளே, நண்பர்களே, என் சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஆங்கில புத்தாண்டு 2026. இந்த ஆண்டு நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய திசை திருப்பமான ஆண்டாக அமைய வேண்டும். எல்லாரும் முதல்ல உறுதியேற்றுக்கொள்வதுங்கிறது முதல் விஷயம். எல்லாருக்குள்ளேயும் ஒரு நம்பிக்கை வரணும். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா பிறந்த நாள் புத்தாண்டெல்லாம் நிறைய பேர் உறுதி எடுத்துப்பாங்க, நாளையிலேருந்து இந்த காரியம் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு. அப்படி எந்த ஒரு விஷயத்தையும் முடிவு பண்ணாதீங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே 2026 நாளையிலிருந்து நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு தயவு செய்து முடிவு எடுக்காதீங்க. காரணம் என்னென்னா, அதை நம்மளால் நிறைவேற்ற முடியாது. காலத்தின் பால் நான் தலை வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லுங்கள். தேர்தலெலாம் பார்த்திங்கன்னா அரசியல் கட்சி தோற்றுருத்துனா என்ன சொல்லுவாங்கன்னா, அரசியல்வாதிகள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, தன்னுடைய கட்சி தோற்ற பிறகு மக்களுடைய எண்ணத்திற்கு வாக்குகளுக்கு மதிப்பளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க என்ன செலக்ட் பண்ணலை, நான் ஏதோ என்னட்ட மிஸ்டேக் இருக்குது, இல்லை அவங்களுக்கு புரியாமல் என்ன பண்ணிட்டாங்கன்னா எதிராளியை ஜெயிக்க வச்சுருக்குறாங்க, அது என்னன்னு எனக்கு தெரியலன்னு இவங்க இப்படி ஒன்று சொல்லிவிடுவாங்க. இப்போ நாம் என்ன பண்ணணும்னா, நம்ம முதல்ல இந்த 2026 நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கிற முதல் விஷயம், உறுதிமொழி ஏற்றுக்கொள்ள போகிறோம். ஆனால் உறுதிமொழியில் என்னென்னா, நாளைக்கு நான் மாறிடுவேன், 2026 ஆரம்பம் 1ஆம் தேதியிலிருந்து நான் இப்படி நடந்துக்க போகிறேன், இல்லை திடீர்னு ஒரு 3 மாதம் போய் மார்ச் மாதத்துலேருந்து நான் இப்படி நடந்து கொள்ள போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் எந்த விதமான உறுதிமொழி எடுத்துக்காதீங்க. இது மனுஷனுக்கும் உறுதிமொழிக்கும் ஒரு காம்போவே வராது, ஒரு கம்பெனி ஏற்படாது. புரியுதுங்களா? அப்போ நம்ம மனித பிறவி எடுத்துருக்குறோம், நம்மளாம் அப்பப்போ உறுதிமொழியை மாறி தான் செயல்படணும். மென்டல் டார்ச்சர் ஆகிடும் உறுதிமொழி. 2026 யாருமே உறுதிமொழி ஏற்றுக்கொள்ளாதீர்கள். அதாவது உறுதிமொழி ஏற்றுக்கணும் எப்படின்னா, சபதம்ங்கிறது வேற, நான் இதை செய்ய மாட்டேன்னு நினச்சி ஒரு உறுதிமொழி எடுக்கக்கூடாது. அப்போ உறுதிமொழி என்னன்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்கலாம். என்னோடய வாழ்க்கையில் நான் வீடு கட்டணும், இந்த வருஷத்தில் நான் என்னென்ன செய்யணும், என்ன தேவையோ, ஜனவரி மாதம் எனக்கு இது நடக்கணும், ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணணும், அதான் ரொம்ப முக்கியம். நான் ஏதாவது இந்த மாற்றிக்கிறேன், என்ன மாற்றிக்கிறேன், நான் செஞ்சுக்கிறேன், நான் இன்னும் கரெக்டாகிடுறேன் அப்படிங்கிற உறுதிமொழியை யாருமே எடுத்துடாதீங்க. 2026 மட்டும் இல்லை, எந்த வருஷமும் நமக்கு செட் ஆகாது. இதில் தான் நம்ம நிறைய பேர் அடி வாங்குகிறோம். நிறைய பேர் பின்வாங்கிறதுக்கே காரணம் அதுதான். சார் நான் ரொம்ப முடிவு பண்ணேன் சார், டயட்டில் இருக்கணும்னு நினச்சேன் சார், முடியல. நான் சுகரு மில்க்கு இதெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு நிறைய பேர் பேசுனாங்க, அதை வச்சு நானும் முடிவு பண்ணேன், வாய்ப்பு இல்லை. இப்போ நம்மளை என்ன பண்ணணுன்னா, நல்ல விஷயத்துக்கு கொண்டு போகாது, அதுதான் நம்மளுடைய மனநிலை. அப்போ நம்ம இப்போ என்ன தான் பண்ணலாம்? ரொம்ப சிம்பிளாக இந்த 12 மாதம் முடிஞ்ச இந்த ஒவ்வொரு மாதம் எனக்கு இதெல்லாம் நடத்திக்க போகிறேன், இதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன், இதுதான் என்னுடைய கனவு. நான் இப்போ ஒரு பைக் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன்னா இந்த வருஷத்தில் அதான் என்னோடய கனவு. நான் முதல்ல நீட் எக்ஸாமில் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நான் பாஸ் பண்ண நினைக்கிறேன்னா அதான் என்னுடைய கனவு. நான் ஒரு வேலையில் என் பொண்டாட்டி என் பிள்ளைங்க எல்லாரும் கௌரவமாக இருக்கிற அளவுக்கு நடக்கணும்னு நினைக்கிறேன்னா அதான் என் கனவு. நான் ஒரு கார் 4 வீலர் வாங்கணும்னு நினைக்கிறேன்னா அதான் என் கனவு. சார் ரொம்ப நாளாக எனக்கு கல்யாணம் ஆகலை சார், ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன் சார், இந்த வருஷத்தில் எனக்கு கல்யாணம் ஆகணும் சார், இதான் என்னோடய கனவு. சார் எனக்கு இன்னும் குழந்தையே இல்லை சார், குழந்தை பாக்கியம், இதான் என் கனவு. சார் தொழில் ஏதாவது ஒன்று வைக்கணும் சார், நான் ஆசைப்பட்றேன், அதுக்கு நான் அதை வளர்த்துக்கிறேன், இதான் என் கனவு. ஸோ இது மாதிரி கனவுகளை முடிவு பண்ணுங்க. ஆனால் எக்காரணம் கொண்டு இந்த வருஷத்தோட ஆரம்பத்தில் நம்ம முடிவு பண்ணக்கூடாது, இந்த வருஷத்துலேயே முடிவு பண்ணக்கூடாது என்னென்னா, நான் மாறுகிறேன் என்று கனவு காணாதீங்க. அதில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், பின்வாங்குகிறோம், உடைகிறோம், வருத்தப்படுறோம். அப்போ நம்ம எதுவும் அறிக்கையாக கூட 4 பேருக்கு முன்னாடி சொல்லிடுறோம், அதை செயல்படுத்த முடியல, அதை பார்த்து நம்மளை என்ன பண்ணுறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க, கேலி பண்ணுறாங்க, நம்ம அதனால் நடந்துக்க முடியல, அதனால் மனம் உடஞ்சி வருத்தப்பட்டு நம்ம எந்த விஷயத்துக்கு தள்ளக்கூடாதோ அதில் கூட தள்ளிப்பட்டுரும். சில பேர் முடிவு பண்ணுவாங்க, நான் இந்த வருஷம் கடனே வாங்க மாட்டேன் அப்படின்வாங்க. அதெல்லாம் வேஸ்ட்டு, அப்போல்லாம் யோசிக்கவே கூடாது. ஓகேவா? அதனால் ரொம்ப ப்ரிப்பேராக நம்ம இந்த வருஷத்தை முடிவு பண்ணுறோம். இந்த வருஷத்தில் உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை அடைய போகிறீங்க. நினைத்த விஷயம் நினைத்த மாதிரி நடக்கிறதுக்கு ஒரு நல்ல நேரம் எப்பயாவது வருமா அப்படின்னு எதிர்பார்த்து இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள், ஜான் ஏறுனா முழம் சறுக்கும் அப்படின்வாங்க. நம்ம ஒரு ஜான் ஏறணும், ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல நம்ம போய்
பிளான் பண்ணி உள்ளே மேலே ஏறுறோம்னா கீழே டவுன் பண்ணுறதுக்கு 1000 பேர் யோசிப்பான்ல, அதில் நம்ம குடும்பத்தில் உள்ளவனே ரொம்ப யோசிப்பான். அதனால் இந்த காலகட்டத்தில் மிருகசீரிஷ நட்சத்திரமாக இருக்கட்டும், திருவாதிரையாக இருக்கட்டும், புனர்பூச நட்சத்திரம் 1, 2, 3 பாதமாக இருக்கட்டும், என்னை பொறுத்த வரைக்கும் டாப் சீக்ரெட்டை நிறைய யூஸ் பண்ணுங்க. அதாவது முள்ளு மேலே நடக்கிற மாதிரி தான், ஒன்றும் சிம்பிள்லாம் கிடையாது. முள்ளு மேலே நடக்கிற மாதிரி தான். உடனே முள்ளு மேலே நடக்கிறோம்னா உடனே பயப்படக்கூடாது. நம்ம நடக்கிற பாதை கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. ஆனால் இதே மாதிரி சுமாராக நடந்து தான் பல பேர் சூப்பர் ஸ்டாராக இருக்காங்க. யாரும் நடக்கும்போதே ராஜவீதியில் நடந்து வரல. இப்போ நம்ம மிதுன ராசிக்காரர்கள் இப்போதைக்கு நமக்கு எத்தனை வயசாக இருந்தாலும் நம்மளும் இப்படியே கொஞ்சம் சிரமப்பட்டு தான் நடக்கிறோம். ஆனால் இந்த 2026 பொறுத்த வரைக்கும் உங்கள் நடை, உங்களுடைய உடை, உங்களுடைய பாவனைகள் அடிப்படையிலையும் நீங்கள் வரக்கூடிய பாதையை சரியாக மாற்றி அமைக்கிறதுக்கும் இந்த காலம் உங்களுக்கு உதவி பண்ண போகுது. ஸோ இப்போ நீங்கள் என்ன தேடுறீங்களோ உங்கள் வாழ்க்கையில், சார் நான் என்னோடய லிஃப்ட்டு உனக்கு வேணும் சார், இந்த வருஷத்துலேயே எனக்கு ஒரு லிஃப்ட் ஆகணும், நான் ஒரு ப்ரொமோஷன் ஆகணும், லிஃப்ட் ஆகணும், என் லைஃப்பில் இப்படியே நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன், 5 வருஷமாக இருக்கிறேன், 10 வருஷமாக இருக்கிறேன், எனக்கு சம்பாத்தியத்தில் முன்னேற்றமே இல்லை, என் தொழிலில் என் ஃபீல்டில் நான் ஒரு ஹை கிளாஸ்க்கே போகல, ரொம்ப இரிட்டேட்டாக இருக்கேன் சார், ரொம்ப மனசே உளைச்சலாக இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய என் அன்பு சகோதர சகோதரிகள், நண்பர்கள், மிதுன ராசிக்கு லிஃப்ட்டை எப்படி கொண்டு போகணும், நம்ம லிஃப்ட்டை எப்படி ஆக்கணும் அப்படின்ற பிளான் முதல்ல கிடைக்கும். ஸோ இப்போ இப்போ ஒரு கலைத்துறையில் இருக்கீங்கன்னா 2 ப்ராஜெக்ட் கூட வரல சார் 2 வருஷமானால் 10 ப்ராஜெக்ட் இந்த வருஷம் வரும். அரசியல்வாதிகளுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஆஃபர் கிடைக்கும். நீ இந்த கட்சிக்கு வரியா, நீ எந்த கட்சிக்கு வரியா, இல்லை நீ இந்த கட்சியில் இந்த பொறுப்பு எடுத்துக்கிறியா, நீ இந்த தொகுதி எடுத்துக்கிறியா, இப்படிலாம் கேட்பாங்க. நம்ம பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர் நீங்கள் என்னுடைய இதை எடுத்துங்கன்னா பிஸ்னஸ் மூலமாக உங்களை டார்கெட், உங்களை உயர்த்துவதற்கான வழி கிடைக்கும். மக்கள் கூட்டத்தில் மிதுனம் உள்ளே நிற்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். ஸோ இப்போ பெஸ்ட்டு டைம். இப்போ நம்ம எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சி கண்டிப்பாக கிடைக்கும். சில வேறுபாடுகள், கருத்து வேறுபாடுகள்லாம் இப்போ மறைஞ்சு போயிடும். எதிர்த்தவன்லாம் டக்குன்னு பார்த்திங்கன்னா திடீர்னு ஆதரவு கொடுப்பான். ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும். அதேமாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுத்துட்டிங்கன்னா அதிலே கனெக்ட் பண்ணுங்கள், அதை பற்றியே திங்க் பண்ணுங்கள். இடையில கொஞ்சம் விட்டுட்டோம், கொஞ்சம் மனசில் என்ன ஆயிடுச்சுன்னா நமக்கு பயம் வந்துருச்சு, என்னடா போட நம்ம ஏதாச்சும் மாற்றிக்கலாம் அப்படின்லாம் தோணுது. இப்போ வேண்டாம், நீங்கள் நினைக்கிற விஷயத்திலே உள்ளே போங்க, அதுதான் ரொம்ப பெஸ்ட்டு. அதேமாதிரி சில விஷயங்களை கணக்கு போட்டு வாழுங்க. செலவு பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு எக்கனாமிக்கல் பேஸை இந்த வருஷத்தில் அதிகமாக கடைப்பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா பணத்தை பேசிக்கிட்டு போங்க. எவ்வளோ ரூபா தருவேன், என்ன வரும், எத்தனை மணிக்கு நான் வருவேன், கனெக்டிங் கரெக்டாக இருக்கணும், கமிட்மெண்ட்டு கரெக்டாக இருக்கணும். ஒரே நேரத்தில் 10 வேலை ஏற்றுக்காதீங்க. மிதுனராசிக்காரர்கள் இந்த வருஷத்தில் அதை மட்டும் செய்யாதீங்க. ஒரே நேரத்தில் 10 வேலை ஏற்றுக்காதீங்க. அப்படி ஏற்றுக்கிட்டிங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வர முடியாது. அதே மாதிரி உங்களை யாராவது சரிப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அப்போ என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் உண்மையிலே சரியாக தான் இருக்கீங்க, உங்களை சரிப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதனால் இந்த வருஷத்தில் ரொம்ப அந்த ஹியூமர்லாம் வேணாம், ஹியூமர் சென்ஸ்லாம் கொஞ்சம் குறைச்சிக்குங்க. இந்த வருஷத்தில் ரொம்ப அதிகமாக சிரிக்காத இடத்துல போய் சிரிப்பே தெரியாத இடத்துல சிரிப்பு மூட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. அது நமக்கு சாதகமாக இருக்காது. அதனால் மிதுனராசிக்காரர்கள் இந்த இடத்துலலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. முக்கியமாக கேஷ் டீலிங்கில் யாராக இருந்தாலும் கணக்கு வச்சுக்கிங்க. இன்கம் டேக்ஸ் ப்ராப்ளங்கள்லாம் வர வாய்ப்பு இருக்குது. சரியாக இன்கம் டேக்ஸ் சம்மந்தமான விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். அதுவும் தொழில் அதிபர்களுக்கு இந்த வருஷத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படும். அதனால் நீங்கள் கணக்கு வழக்குகளை யாருக்கிட்ட கொடுத்து மெயின்டைன் பண்ணலாம், யாருக்கு அதாவது இன்னும் ஓப்பனாக சொல்லப்போனால் உங்களுடைய பாஸ்வேர்டு, உங்களுடைய கணக்கு, எந்த பேங்க்கில் கணக்கு வச்சுருக்கீங்க, எவ்வளோ பணம் வருமானம் சம்பாதிக்கிறீங்க, இது மாதிரி சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் கூட யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. ரொம்ப முக்கியம். ரொம்ப பர்ஃபெக்டாக நீங்கள் காப்பாற்ற வேண்டிய இந்த நேரம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா எதிரிகள் உங்களை ரொம்ப நோட் பண்ணுவாங்க, யாராக வேணாலும் இருக்கலாம். அதுமாதிரி நீங்கள் ஏதோ ட்ராவல் நைட்டில் பண்ணும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எச்சரிக்கையாக ட்ராவல் பண்ணுங்கள். எல்லா பேப்பர்ஸும் கையில் வச்சுங்க. திடீர்னு ஒரு இடத்துல ஒருத்தவங்க கேட்பாங்க, சார் என்ன பார்த்து அப்படி கேட்டார் சார் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். அப்படிலாம் இப்போ பேப்பர்ஸ் கையில் வச்சுக்கிங்க. அப்புறமா உங்கள்கிட்ட சாரி கேட்பாங்க, அது வேறு விஷயம். கவர்மெண்ட்டு சம்மந்தமான லாபம் கிடைக்கும், நிறைய கவர்மெண்ட் லாபங்கள் கிடைக்கும். பண வரவுகள், வேலை, அரசாங்க வேலை, நிறைய பேருக்கு இந்த அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வேலைகள் கிடைக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஹார்ட் அட்டாக்குன்னு சொல்லுவாங்க, ஹார்ட்டு நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க மிதுனராசிக்காரர்கள். ஹார்ட், நெஞ்சு வலி, நரம்பு ப்ராப்ளங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உடம்பை பார்த்துக்குங்க. கொஞ்சம் பணத்தை பார்த்து செலவுங்க. சில பேர் ஏமாற்றிடுவாங்க. ஏமாறாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் தான் இந்த வருஷம் முயற்சி அதிகமாக எடுக்கணும். 1க்கு 10 தடவை இல்லை 100 தடவை யோசனை பண்ணி ஒரு காரியத்தை இந்த வருஷம் செய்யுங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா திடீர்னு கல்யாண யோகம் ஏற்படும். இந்த கல்யாணம், வீட்டில் ஒரு விசேஷம், சின்ன விசேஷத்தை கிராண்டாக பண்ணணும்னு ஆசை வரும். நாங்கள் இன்னும் கொஞ்சம் பெருசாக கிராண்டாக பண்ணணும். ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்லாம் அவங்கள்ட்டலாம் போய் ஃபோன் பண்ணி கேட்டு நம்ம ஏதாவது ஒரு பெரிய அளவில் பண்ணணும். வீட்டில் 60 கல்யாணம் 70 கல்யாணம்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அற்புதமான வருஷம். ஆனால் காசு கொஞ்சம் அதிகமாக தண்ணி மாதிரி செலவாகும். கட்டுப்பாடோடு செலவு பண்ணுங்கள்.
இந்த வருஷத்தில் பொறுத்த வரைக்கும் சுப காரியம் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ஒன்று நடக்கும். ஒரு சேவிங்ஸ் ஒன்று உங்கள் வீட்டில் வந்து சேரும். ஏதாவது ஒன்று சேர்க்கணுன்ற எண்ணம் வந்துடும். ஸோ பெஸ்ட்டாக தான் இருக்குது. விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள். தினசரி பார்த்தீங்கன்னா விநாயகரை கும்பிடுங்க. வாய்ப்பு கிடைச்சா புதன் ஸ்தலத்தில் போய் புதன் பகவானை வழிபாடு பண்ணுவது ரொம்ப விசேஷம். அப்படி இல்லைன்னா நவகிரகத்தில் புதன் இருப்பார். அந்த புத பகவானை புதன்கிழமை போயிட்டு நீங்கள் ஒரு 2 நெய் தீபம் ஏற்றி புதனை வழிபாடு பண்ணுங்கள். சக்கரத்தாழ்வார் மந்திரத்தை கார்த்தால ஒரு 6 டைம்ஸ், ஈவினிங் ஒரு 6 டைம்ஸ் இந்த வருஷம் முழுக்க சொல்லுங்கள். சுதர்சனாய வித்மகே மகா ஜுவாலாய தீமகி தன்னோ சக்கர பிரஜோதிகாத். இந்த மந்திரத்தை காலையில் 6 தடவை, சாயந்தரம் 6 தடவை சொல்லுங்கள். மிதுன ராசி பல பேர் மிரள்ற அளவுக்கு இந்த வருஷத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். ஆனால் கடுமையாக உழைக்கணும். யார் மனசும் புண்படாத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ உங்கள்கிட்ட தான் நிறைய பொறுப்பை கடவுள் படைக்கிறார். நல்லதே